இந்த ஃபுல் இளநீ நம்ம போட வேணாம், பாதி இளநீ போடலாம். நல்லா போயிடுச்சுன்னா சரி ஓகே. இப்போ தேங்காய்ல இருந்து இளநீ எடுத்தாச்சு. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, 6 இளநீல இருந்து தண்ணி எடுத்தாச்சு. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அதாவது இந்த இளநீ ஜூஸை ஒரு ஷார்ட்ஸா பார்த்திருப்பீங்க, ஆனா இளநீ உடைக்கிறதையே ஒரு வீடியோவா. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. பூ காயாகித்தான் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நீயோ நீராகித்தான் காயானாய். இசை வீசி நீ தேட திசை மாறி நான் ஓட அசையாமல். ஐயோ, கிச்சன்ல கீழெல்லாம் அதிருது. ஆச்சு தெய்வமாட்டோம். நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுன்னு. இது இளநீ உடைக்க முடியல ஒண்ணு. இது இளநியா? இது ஒரு சைஸ், இது ஒரு இளநீ. ஸ்மால் கிட்டுக்காக ஸ்மால் சைஸ் சாலட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லியுமே வெறும் இளநியா வாங்கி தரேனா, நீ வந்து இன்னைக்கு இளநீ வச்சு ஏதாவது ஜூஸ் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைமா, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு போனோம். குட்டீஸா? ஆமா. நிலா கூட இளநீலாம் குடிக்கவே மாட்டாச்சு. அப்போனா இந்த ஜூஸை ட்ரை பண்றோம். இதை குடிக்கிறாளான்னு பார்த்தா இதை போட்டு கொடுத்துடலாம் டெய்லியும். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆனா எப்படி செய்யறது தெரியுமா? அப்படியே செய்யும்போது நம்மளே பண்ணலாம். சரி போடு பாத்துக்கலாம். மச்சி, இது இளநீ நினைச்சு வாங்கினேன். இது கொஞ்சம் இளநிக்கும் தேங்காய்க்கும் சென்டர் பாயிண்ட் போல. கரெக்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப காஞ்சி இருக்கு அந்த ஃப்ரெஷ். அதனாலதான் என்னால உடைக்க முடியல, இல்லைன்னா நல்லா வச்சிருவேன். வாவ், 2 அடியில் இளநியை உடைத்த என் மச்சி. இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கு. வந்துரும். ஆனா இப்ப இதை உடைச்சு அது உள்ள இருக்கிற இதுவெல்லாம் எடுக்கணும்ல, ஜூஸ் பண்ணணும்னா. அதான் கத்தி வச்சு உடைக்கணும். அது யார் உடைப்பா? இப்ப தண்ணி எல்லாம் அது பண்ணிட்டு போயிடலாம், நம்ம கத்தி வச்சு உடச்சிடலாம். நம்ம ப்ரோ இருக்காரு, உடச்சிருவாங்க. கொஞ்சம் ஓட்டையை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது இந்த இளநீ ஜூஸை ஒரு ஷார்ட்ஸா பார்த்திருப்பீங்க, ஆனா இளநீ உடைக்கிறதையே ஒரு வீடியோவா. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஆனா இது வந்து எல்லா நம்மளுக்கு மட்டும் இல்ல ஜி, எல்லா லேடிஸ்க்குமே இந்த தேங்காய் உடைக்கிறது, தேங்காவை தோண்டி எடுக்கிறது, இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான் நம்மளுக்கு இல்ல. இப்போ எங்க ஜீல என்ன பண்ணுவாங்க, தேங்காய் சட்னி அரைக்க போறோம் அப்படின்னா அண்ணா கிட்ட சொல்லி தேங்காவை தோண்டி வச்சிருவாங்க. உண்மையாலுமே இந்த தேங்காய் டியூட்டி மட்டும் நான் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அது உடைய போதும் ஜி, எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டா ஊற்றுங்க. இது நம்ம அப்பாங்க டெக்னிக். நாங்கள் சிறு ஓட்டை போட்டதால் அது ரொம்ப சிறுசாக வருகிறது. தேங்காயிலிருந்து தண்ணி சொட்டுகிறது. இந்த கேமராவுக்கு வந்து தெரியணுமேனு நாங்கள் ஸ்லோ மோஷன்ல கொஞ்சமா காமிக்கிறோம். அதனால தான் சின்ன ஓட்டையா போட்டோம். இப்போ அப்படியே நாங்கள் இதெல்லாமே கட் பண்ணி இதில் இருக்க இளநீ எல்லாம் எடுக்கும்போது உங்கள்கிட்ட வரும். அது போயிட்டு மிச்சம் மீதி வேலைலாம் பார்க்குறோம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கோவம் ஆயிடுவீங்க. ஆமாம் ஜி, நீங்கள் எதுக்கும் தூரமாக இருங்க. அதுக்கு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. எவ்வளோ தூரம் போகிறேன்னு மட்டும் பாருங்க. இங்கே போடணும்னு பார்க்குறேன், ஆனால் அது வரமாட்டேன். அந்த வேலை ப்ரோ இந்த சீன்லாம் நீங்கள் எடுத்து கஷ்டப்பட வேணாம். ஆமாம், ஒரு சீன் போதும் ப்ரோ. ரெஸ்ட் எடுங்க. கண்டென்ட் நீங்க வெட்டும்போது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதான் கரெக்ட் தான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்படிதான் கை கவனம் வச்சு இதை இப்போ கொஞ்சம் ஓட்ட வந்துச்சா. இப்போ நான் போடுறேன் பாருங்க, துளி கூட என்னன்னு கூட மதிக்காது. நான் இங்க போடுறது அங்க போகுது. அதான் அது அப்படிதான் விழுது. அது ஏதோ நான் போட்டு கொடுத்ததுனால ஈஸியா போட்டீங்க. ஆமா, ஒருத்தவங்க வழி கொடுத்தாங்கன்னா அதுல போறது ஈஸி இல்லையா? கரெக்ட். அதனால அந்த வழியை ஃபாலோ பண்ணதால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நிறைய சாச்சிருங்க. இப்படிதான் அப்பாலாம் பண்ணுவாரு. இப்படி வைப்பாங்க. ரொம்ப ஆசையா இருக்கும் எங்களுக்கு அப்போ பண்ணும்போது, நம்மளும் பண்ணணும்ட்டு. ஆனா நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனா தண்ணி ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குல்ல. இப்போ தேங்காய்ல இருந்து இளநீ எடுத்தாச்சு. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, 6 இளநீல இருந்து தண்ணி எடுத்தாச்சு. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா தண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி அதுல இருக்க அந்த வழுக்கையெல்லாம் எடுத்துடலாம். கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எல்லாமே பட்டு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இது ஸ்பூன் எடுங்க ஜி. நம்ம இது பண்றதுக்குள்ள ஸ்கூல் விட்டுருவாங்க. ஆமா, கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும். வழுக்கையாதான் எங்க போட? தூக்கி போடா. இதுல போடுங்க. நம்ம கொஞ்சம் கட் பண்ணி மேல போடுறதுக்கு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுலாம். யாருக்கெல்லாம் இளநியோட இந்த வழுக்க தேங்காய் பிடிக்கும்? ஏன்னா எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நொங்கு, இளநீ, அதோட வழுக்கை, பலாப்பழம், வெள்ளரி பழம், மாங்காய், மாம்பழம், இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சம்மர் தான் எங்களுக்கு பிடிக்காத தவிர சம்மர் டைம்ல வர எல்லாமே பிடிக்கும். பாத்தீங்களா, நான் ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்ப நினைச்சேன், ஆனா எங்க ஜி வந்து எப்படி இதுதான் எப்பயுமே இப்படிதான் நடக்கும். அதாவது இப்படி போட்டா நம்மளுக்கு ஒரு டம்ளர் கிடைக்கும்ல. இப்ப நீங்க வரலன்னா நான் இந்த இளநியை உடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பேன். ஜிக்காக எனக்கு அங்கேயே அசரி சொல்லும் அப்பப்போ. இந்த ஃபுல் இளநீ நம்ம போட வேணாம், பாதி இளநீ போடலாம். நல்லா போயிடுச்சுன்னா. சரி ஓகே.
அதாவது இப்போ எங்க 4 பேபிஸ்ல சில பேர் வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஆக்கணும் குடிப்பாங்க, சில பேர் வந்து இளநியா குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இளநியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த வழுக்கையை போட்டுக்கலாமா? இதுல கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து வைக்கலாம். என்ன கட் பண்ணி போட்டோம்னா அப்படியே அது நல்லா இருக்கும் இல்லையா கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால அதுக்கு எடுத்து ஒரு தடவை நம்ம இளநீ பாயாசம் ட்ரை பண்ணோம். பாயாசம் ட்ரை பண்ணோம். ஒரு கடல் பாசியை வச்சு ஒரு கேக்கு மாதிரி ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கும் நொங்கு. இதை மட்டும் கட் பண்ணி போடுறதுக்காக வைக்க போகிறோம். இது ரொம்ப பீக் சம்மர்ன்றதுனால நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி குளிர்ச்சியா கொடுக்குறப்போ அவ்வளோக்கு நல்லது. ஏன்னா நல்லா விளையாடுறாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் தண்ணி கம்மியா தான் குடிக்கிறாங்க. நம்ம குடின்னு சொல்லிட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் தண்ணி கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஜூஸா கொஞ்சம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் ஆகும். இப்போ இளநீ அந்த வழுக்கையை போட்டாச்சு, இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதை நாங்கள் அரைத்து விட்டு வருகிறோம். A few moments later. சூப்பராக அரைஞ்சிருச்சு. இப்போ தனியாக இளநீ இருக்கு இல்லையா, ஸோ இதையும் ஆட் பண்ணி இந்த கிளாஸில் ஊற்றிடலாமா? ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடுறேன். அப்படி பண்ணலைன்னா அது நம்ம வந்து அதில் கொஞ்சம் சுகர் இருக்கு, அதனால சரி நார்மலாகவே அப்படி அலசி ஊற்றினாதான் ஒரு திருப்தி. இப்போ நம்ம இதில் இளநியை கொஞ்சமாக கட் பண்ணி போட போகிறோம். சும்மா ரஃப்பாக அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அது குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வாயில் படும்போது நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே இதில் போட்டுக்கோங்க வச்சு. சுகர் நம்ம திட்டமாக போட்டிருக்கோம், 10ன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு கூட வேணும்னா நம்ம சுகர் கூட மிக்ஸ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சூப்பரான சம்மருக்கு இதமான குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு இளநீர் ஜூஸ் ரெடி. ஐஸ் கியூப்ஸ்லாம் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணல, நான் குட்டீஸ்க்கு கொடுக்க போறோன்றதுனால ஐஸ் கியூப்ஸ் அவாய்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இப்போ ஜஸ்ட் சும்மா டேஸ்ட் பார்க்க போகிறோம். கரெக்ட். பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க போகிறதில்ல. அப்படின்னா ஸ்கூல் விடுற டைமும் ஆயிடுச்சுன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல குட்டீஸ் வந்துருவாங்க. அங்கே வரத்துக்குள்ள நம்ம டேஸ்ட் பார்த்தது தெரியாம பா நல்லா இருக்குச்சு. சீரியஸா சுகரும் கரெக்டா இருக்குல்ல, குத்து மதிப்பா போட்ட சுகரு சூப்பரா தான் இருக்கு. அதாவது அந்த இளநீயும் அந்த வழுக்கையும் தனித்தனியா சாப்பிடவே டேஸ்டா இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து அடிச்சு அது ஜூஸா சாப்பிடும்போது வேற லெவல். உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. சுகர் கரெக்டா போட்டிருக்கோம், பக்காவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூலிங்கா வச்சு குடிச்சோம்னா சூப்பரா தான் இருக்கும். குட்டீஸுங்கதால இப்ப நாங்க வைக்கல, பெரியவங்க நமக்குன்னா ஆசைக்குன்னா கொஞ்ச நேரம் கூலிங் வச்சு பண்ணிக்கலாம். பட் ஐஸ் கியூப்ஸ் வேண்டாம் அப்படின்னு நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்களை விட்டா சர்ன்னு குடிச்சிட்டு இருப்போம். நம்ம இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கோம், அதுல போட்டுலாம். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி மேஜிக் வரிகள். ஆமா, அது மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். பூ காயாகித்தான் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நீயோ நீராகித்தான் காயானாய். இளநீர்னால இளநீர் சம்பந்தமா சொல்லியாச்சு. இந்த சூப்பரான மேஜிக் வரியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.